வணக்கம். எம்எஸ்ஐ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, புதுசா யூடியூப் தொடங்குவங்களுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான கேஜெட் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். நம்ம gorillapod அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஆமாங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு தேவைப்படுற பிகினியராக இருந்தீங்கன்னா யூடியூப்பில் முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது ஸ்டேபிளாக இருக்காது. அதுக்காக தான் நம்ம gorillapod வச்சு எடுத்தால் ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக மறுபடியும் ரிட்டன் அன்பாக்ஸ் பண்ணுறேன். வாங்க பாக்ஸில் பார்க்கலாம். உள்ளே ஒரு gorillapod இருக்குது. அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. உள்ளே ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று இருக்கும். அதில் தான் மொபைலை ஹோல்ட் பண்ண முடியும். மொபைல் ஹோல்டர் நல்லா தான் இருக்குது, கிரிப்பாக இருக்குது. பேட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க, ஆனால் நல்லா இருக்குது. ரெஃப்ரெஷ்லாம் வந்து நல்லா இது பண்ணுது. அதோட காலில் எப்படி வேணாலும் வளைச்சிக்கிறது மாதிரி அது நல்லா இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் ஹோல்ட் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கலாம். கீழே தரையில் வச்சா கூட இப்போ எந்த ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு வச்சு ஸ்டேபிளாக நிற்க வைக்கலாம். அது எப்படி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மொபைல் ஹோல்டரை லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு அந்த மேலே இருக்க கிளிப்பை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியில் வரும். அதில் மொபைல் ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா இருக்குது, ஸ்ப்ரிங்லாம் நல்லா இருக்குது. அதோட காலம் நல்லா எப்படி வேணாலும் வளைக்கக்கூடியதாக இருக்குது. இதை எங்கே வேணாலும் ஹோல்ட் பண்ணி வீடியோ எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள்.